பிஸ்மில்லாஹ். மன நிறைவுக்கான துஆ. அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லீ ஃபீஹி வஹ்லுஃப் அலைய குல்ல காயிபத்தின் லீ பிகைர். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அளித்த ரிஸிக்கிலிருந்து நாங்கள் நிறைவடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அவற்றிலிருந்து எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. மேலும் நாங்கள் இழந்தவற்றை விட சிறந்ததை கொண்டு எங்களை நிறைவடைய செய்வாயாக. அல்லாஹ்விடம் செல்வச் செழிப்பையும் மற்ற உலக ஆதாயங்களையும் பல சமயங்களில் நாம் கேட்க தயங்குவோம். இஸ்லாத்தில் இவ்வாறு கேட்பது அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபா தோழர்களுக்காக செல்வம் வேண்டி துஆ செய்துள்ளார்கள் என்பதற்காக பல ஆதாரங்கள் உள்ளன. எனினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் செல்வம் இருந்தால் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குமோ குறிப்பாக அவர்களுக்காக செல்வம் வேண்டி துஆ செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும்பான்மையான துஆக்கள் அனைத்தும் மன நிறைவுக்காகவும் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய செய்வதற்காகவும் அதில் பரக்கத் வேண்டியும் இருக்கும். இந்த துஆவும் அவ்வகையில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துஆவில் அல்லாஹ்விடம் நாம் செல்வ செழிப்பை விட 3 முக்கிய கொடைகளை வேண்டுகிறோம். முதலாவதாக, அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லீ ஃபீஹி வஹ்லுஃப் அலைய குல்ல காயிபத்தின் லீ பிகைர். நீ எங்களுக்கு அளித்த ரிஸக்கிலிருந்து நாங்கள் நிறைவடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. மன நிறைவை விட இவ்வுலகில் நமது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய கொடை வேறெதுவும் இல்லை எனலாம். இரண்டாவதாக, வபாரிக் லீ ஃபீஹி, அவற்றிலிருந்து எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இங்கு பரக்கத் என்று குறிப்பிடப்படுவது அல்லாஹுவின் ஆசிர்வதிக்கப்பட்ட அருள். சிறிதளவு பரக்கத்தானது மிக பெரிய நிறைவை தரக்கூடியது என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவதாக, வஹ்லுஃப் அலைய குல்ல காயிபத்தின் லீ பிகைர், மேலும் நாங்கள் இழந்தவற்றை விட சிறந்ததை கொண்டு எங்களை நிறைவடையச் செய்வாயாக. இதில் நமக்கு விதிக்கப்படாத ஒன்றை விட சிறந்தவற்றை தர அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். ஏனெனில் நமக்கு எது சிறந்தது என்று அல்லாஹ் மட்டுமே அறிவான். நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதனால் நமக்கு எவ்வித பயனும் இல்லை என்று அல்லாஹ் அறிவான். மாஷா அல்லாஹ். ஆதலால் அல்லாஹ்வின் மன பொருத்தத்தை வேண்டி துஆ செய்வோமாக. அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமது துஆக்களை நிறைவாக்கி தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாம்.